Hi and hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் என்ன கமெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா, வியூவோட நம்ம க்ளோ எல்இடி டிவி பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம். பட் அது இல்லாம வியூவோட மாஸ்டர் பீஸ் டிவி இந்த மாதிரியான ஒரு சில டிவிஸோட ரிவ்யூஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. பட் நானுமே ஒரு சில பிராண்ட்ஸ் கிட்ட ட்ரை பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணப்போ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கேதர் பண்ணணும், அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நம்மளால ஏன் அந்த வீடியோலாம் பண்ண முடியலன்றதையும் நம்ம இந்த வீடியோல கிளியரா பேச போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணணுன்ற ஒரு தாட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டப்போ என்னன்னா, விவோட மாஸ்டர் பீஸ் டிவி 65 இன்ச்சுக்கான டிவியை ரிவ்யூ பண்ணி சொல்லுங்க ப்ரோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் என்ன பண்ணேன், இந்த வியூ க்ளோ எல்இடி டிவி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம், இல்லை அதை பற்றி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட அந்த டிவி இருக்கு, அதனால நம்ம அதை பற்றி நிறைய கண்டென்ட் மேக் பண்ண முடிஞ்சது அந்த டிவி வச்சு. பட் அடுத்து என்னன்றப்போ என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், வியூ மாஸ்டர் பீஸ் டிவியெல்லாம் எக்ஸாம்பிள் நான் வியூ மாஸ்டர் டிவி சொல்கிறேன். ரீசெண்டாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அதை கேட்டிருந்தாரு. அப்போ நான் என்ன தாட் வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த டிவியை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை ரிவ்யூ பண்ணிட்டோம். பட் இப்போ அவர் சொன்ன மாதிரி வியூ மாஸ்டர் பீஸ் டிவியை நம்ம ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சுன்னா, ஒன்று ஏன்னா நம்ம டைரெக்டாக ஷாப்பில் போய் ரிவ்யூ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த செகண்ட்ல பார்த்துட்டு அப்படியே ரிவ்யூ பண்ணுறது செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாச்சு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் to 10 days நம்ம யூஸ் பண்ணாதான் அதில் இருக்கிற ப்ராப்பரான விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே வியூ சைடில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூவோட அஃபிஷியல் மெயிலுக்கு நான் மெயில் சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்க சைடில் ஏதாவது ரிவ்யூ யூனிட் இருக்குதா, ரிவ்யூ ப்ராடக்ட் இருக்கா, டிவி எல்லாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதுக்காக மெயில் நான் அனுப்பியிருந்தேன். டக்குன்னு அவர் அந்த மாதிரி கேட்ட உடனே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆனது, இது ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ், மெயில் அவங்களுக்கு அனுப்பிட்டு அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி நம்ம சேனலில் உங்கள் பிராண்ட் டிவியை பற்றி பேசின வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, இல்லை ப்ராடக்ட் நல்லாவே இருக்குன்றதுனால நிறைய பேர் அதை ரிவ்யூ கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ரிவ்யூ யூனிட்க்கு இந்த மாதிரி டிவியை சென்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். பட் அவங்க சைடில் என்ன கிளியராக சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வியூ டிவியை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட நான் ரிவ்யூ ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கா, இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாச்சும் இந்த லெவலில் இருந்தால் தான் தருவீங்களா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட ரிவ்யூ யூனிட்டே கிடையாதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்று ரிவ்யூ பண்ணால் ஏதாவது ஒரு ஸ்டோருக்கோ எங்கேயாச்சும் போய் தான் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓனாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிவியை ரிவ்யூ பண்ண முடியும் ஆப்ஷன் இருக்குது. பட் பிராண்ட் சைட்லேருந்து ரிவ்யூ யூனிட்ன்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. இது எனக்கு ஒரு தாட் எப்படி வந்ததுன்னா, அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு தாட் ஸ்ட்ரைக் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீறி எனக்கே தெரியல எப்படி சடனா என்னன்னா, சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்றதுக்காக நான் விளையாட்டா ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அப்படின்றதுனால தான் கிடைச்சா நம்மளுமே ரிவ்யூ பண்ணி உங்களுக்குமே அதை நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் நான் நினைச்சேன். பட் அந்த மாதிரி பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிவியை நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா டெஃபினட்டாக அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ ரிவ்யூ யூனிட் எதுவும் கிடையாது. பட் நம்ம அந்த ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டாக எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ நம்மளால உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த இதை வச்சுட்டு நம்மளால பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ற நிலைமைக்கு கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா அது இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்டரான இருக்கிறப்போ கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஒரு சைட்டில் த்ரூ பண்ணிட்டு இருப்போம். என்ன நியூஸ் பார்த்தான்னு கேட்டிங்கன்னா, வியூ க்ளோ எல்இடி டிவி பயங்கரமான ஒரு சக்ஸஸர் ஃப்ரெண்ட்ஸ். வியூ பிராண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இதை என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டிக்கல் நான் படிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, வியூ க்ளோ எல்இடி அகைன் 2025 நியூவா லான்ச் பண்ண போறன்ற மாதிரி ஒரு நியூஸ் நான் படிச்சிருந்தேன். பட் அது அஃபிஷியலா இன்னும் என்னன்னு தெரியல கிளியரா. பட் அந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானுமே நினைச்சேன் 2025 தானே அப்படின்ட்டு. பட் இப்பவே செப்டம்பர் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் மாசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2025 வந்துடும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 2025 வியூ க்ளோ எல்இடி டிவி அகைன் லான்ச் பண்ண போறதா, சில அப்டேட்ஸ்லாம் வச்சு லான்ச் பண்ண போறதா ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அது அஃபிஷியலா இருந்ததுன்னா என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம சேனல்ல. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நானுமே ஏதாவது ஒரு சைட்ல ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த கிளிக்கு அந்த ஒரு பிரேக் த்ரூ சொல்லுவாங்களா, அந்த எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த பிரேக் த்ரூ வரட்டும். ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா வேற மாதிரி ரிவ்யூஸ்லாம் நல்லா பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.